கணிதத்தை எளிதாக்குவோம் வாங்க. ஒரே தேதி, ஆனா 4 பெரிய கணித மேதைகள். மார்ச் 22ல அப்படி என்ன இருக்கு? ஆமா, மார்ச் 22. இது கணித வரலாற்றுல ஒரு ரொம்ப முக்கியமான நாள். வாங்க, ஏன் அப்படின்னு பார்க்கலாம். சரியா? இந்த ஒரே ஒரு தேதியில இணைஞ்சிருக்கிற 4 மேதைகள நாம சந்திக்கலாமா? ஒரு நிமிஷம் யோசிங்க. 92 மீட்டர் உயர அணைய கட்டுறதுக்கு முன்னாடியே அது பாதுகாப்பானதானே எப்படி சொல்றது? அதுக்கு பதில் சொல்றவரு இதே மார்ச் 22ல பிறந்த ஐவோ பபிஸ்கா. அவரோட ஃபைனைட் எலிமெண்ட் மெத்தட் தான் அதுக்கு காரணம். அதாவது கட்டுறதுக்கு முன்னாடியே கம்ப்யூட்டர்ல டெஸ்ட் பண்ணிடலாம். பாத்தீங்களா, வெறும் கணக்கு எப்படி நிஜமான காங்கிரீட்டாவும் ஸ்டீலாவும் மாறுதுன்னு. சரி, நம்ம டைம் லைன்ல முதல் ஆள் இவர்தான். அணைகளுக்கு பாதுகாப்பு தந்த ஒரு மேதை. அடுத்த கேள்வி, பாலங்கள் கட்டும்போது அது உடையாம வளைஞ்சு கொடுக்கற மாதிரி டிசைன் பண்றது எப்படி? இதுக்கு பதில் சொல்றது பிரான்சுவா கோசராட். அவரும் இதே தேதியில தான் மறைஞ்சாரு. அவர் என்ன சொன்னார்னா, பொருட்கள் வெறும் புள்ளி இல்ல, அதுக்குள்ள திசைகளும் இருக்குன்னு சொன்னார். ஆனா பாருங்க, அவரோட ஐடியாஸ் எவ்ளோ அட்வான்ஸ்டுனா அது புரியறதுக்கே 50 வருஷம் ஆச்சு. இப்போ நம்ம டைம் லைன்ல 2வது ஆள். வாங்க அடுத்த கட்டத்துக்கு போலாம். சரி, எண்களுக்குள்ள திரும்ப திரும்ப வர்ற அழகான பேட்டர்ன்ஸ எப்படி கணித மேதைகள் கண்டுபிடிக்கிறாங்க? அடுத்தது, இதே மார்ச் 22ல பிறந்த மார்கரெட் மில்லிங்டன். அதிகம் தெரியாத ஒரு ஜீனியஸ். ரொம்ப சிக்கலான மாடுலர் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிற ஒரு கணித பிரிவை இவங்க தான் வகைப்படுத்தினாங்க.